Let us discuss trigonometric JEE main previous year questions continuation. If x is greater than or equal to 0, less than 2 pi, the number of real values of x which satisfies the equation. இது question கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது வந்து நமக்கு cos x இங்க first cos x எழுதிங்க, அடுத்து cos 3x எழுதிங்க. cos x plus cos 3x. அதாவது cos x plus cos 3x அப்படி எழுதிக்கிங்க. அடுத்து பிளஸ் cos 2x plus cos 4x is equal to 0. இப்போ இது வந்து cos a plus cos b ஃபார்முலா போடலாம். cos a plus cos b ஃபார்முலா என்ன சொல்லுங்க? 2 cos a plus b by 2 cos a minus b by 2. அப்போ 2 cos a plus b by 2 போட்டோம்னா நமக்கு 2x னு கிடைக்கும். cos 2x னு கிடைக்கும். அடுத்து cos a minus b by 2 னு போட்டோம்னா cos x னு வருது. பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா cos 2x plus cos 4x, திருப்பியும் cos a plus cos b ஃபார்முலா 2 cos a plus b by 2 cos a minus b by 2. so cos a plus b by 2 வந்து cos 3x, cos 4x plus 2x வந்து நமக்கு 6x by 2. so நமக்கு வந்து cos 3x by 2 வருது. அடுத்து வந்து இங்க வந்து இது cos a minus b by 2 போடணும். cos a minus b by 2 போட்டீங்கன்னா 2x minus 4x minus 2x by 2 வந்து x, cos x is equal to 0. இதுல வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம cos x காமனா எடுத்துடலாம். 2 cos x காமனா எடுத்துருங்க. அப்போ 2 cos x காமனா எடுத்துட்டீங்கன்னா பிராக்கெட்ல என்ன இருக்கு பாருங்க, cos 2x plus cos 3x is equal to 0. சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த 2 வந்து நாட் ஈக்குவல் டு 0, அதனால அதை விட்டுருங்க. அப்போ cos x னு போட்டுட்டு திருப்பி பிராக்கெட் உள்ள cos a plus cos b. cos a plus cos b க்கு என்ன ஃபார்முலா? 2 cos a plus b by 2 cos a minus b by 2. so 2 cos a plus b by 2 வந்து 2x plus 3x by 2 வந்து cos 5x by 2 into cos a minus b by 2 வந்து cos x by 2 is equal to 0 அப்படின்னு வருது. அப்படின்னா இதுல இருந்து என்ன வருதுன்னா நமக்கு cos x is equal to 0, அடுத்து cos 5x by 2 is equal to 0, அடுத்து cos x by 2 is equal to 0. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வருது. ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா cos x equal to 0னா அந்த x வந்து என்ன பாத்தீங்கன்னா இன்டெகிரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 by 2. அப்போ 5 by 2 வரலாம், அடுத்து வந்து 3 pi by 2 னு வரலாம், அடுத்து 5 pi by 2 னு வரலாம். சரிங்களா? அடுத்து இந்த 7 pi by 2 9 pi by 2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். 9 pi by 2 11 pi by 2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். ஆனா நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து x வந்து 0 to 2 pi மட்டும் தான் இருக்கணும். அப்போ cos x is equal to 0 இந்த கண்டிஷன் எடுக்கும்போது இங்கே x க்கு என்னென்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. pi by 2 சப்ஸ்டிட் பண்ணலாம், அடுத்து வந்து இங்கே 3 pi by 2 சப்ஸ்டிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் 5 pi by 2 போடும்போது எல்லாம் இது 2 pi விட கிரேட்டரா இருக்கனால அது எடுக்கக்கூடாது. சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா cos 5x by 2 is equal to 0 கண்டிஷன் போடும்போது 5x by 2 க்கு என்னென்ன போடலாம் பாருங்க. 5x by 2 க்கு வந்து pi by 2 னு எழுதலாம், 3 pi by 2 னு எழுதலாம். சரிங்களா? அடுத்து 5 pi by 2, இந்த 7 pi by 2, சரிங்களா? அடுத்து 9 pi by 2 இந்த மாதிரி எழுதுறோம்னு வச்சுங்க. எழுதிட்டோம்னா இந்த 2 கேன்சல் பண்ணிட்டு 5 கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ x is equal என்ன வரும்னு சொல்லுங்க, pi by 5, 3 pi by 5, 5 pi by 5, 5 pi by 5 னா உங்களுக்கு 5 5 கேன்சல் ஆயிருக்கும், அதனால பைன்னு வச்சுக்கலாம். அடுத்து 7 pi by 5, நெக்ஸ்ட் 9 pi by 5, அடுத்து 11 pi by 5 போனா கிரேட்டர் தென் 2 pi வரதுனால அது எடுக்கிறது இல்லை நம்ம. நெக்ஸ்ட் வந்து cos x by 2, cos x by 2 equal to 0 போடும்போது அப்போ x by 2 is equal என்ன வரலாம்னு சொல்லுங்க, pi by 2 னு வரலாம், x by 2 is equal pi by 2 னு வரலாம், அடுத்து 3 pi by 2 னு வரலாம். சரிங்களா? 5 pi by 2 னு வராது. ஏன் வராதுன்னா பாருங்க, 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா x equal to pi னு வருது, அடுத்து 3 pi னு வந்தாவே கிரேட்டர் தென் 2 pi, ஸோ இதுவும் வராது. ஸோ அப்போ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் வருது எல்லாமே பாருங்க. எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் வருதுன்னா இங்கே pi by 2 இருக்கு, 3 pi by 2 இருக்கு, இங்கே pi இருக்கு. ஸோ pi by 2 ஒன்று எழுதிக்கிங்க. அடுத்து வந்து இங்கே இந்த pi by 5 இருக்கு, அதுவும் எழுதியிருக்கணும். pi by 5 எழுதியிருக்கணும், அடுத்து 3 pi by 5 எழுதியிருக்கணும், இந்த pi ஒன்று எழுதியிருக்கணும். சரிங்களா? இந்த வேல்யூஸ் எல்லாமே எழுதணும். அடுத்து இந்த 3 pi by 2 எழுதுங்க, 3 pi by 2. நெக்ஸ்ட் இங்கே 5 pi by 2, 5 pi by 2 பார்த்தீங்களா, 1 2 3 4 5 6 நிறைய வந்திருக்கு. இங்கே இந்த இங்கே வந்து 9 pi by 2 ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த 9 pi by 2 வந்து இங்கே 9 pi by 5 எழுதியிருக்கும். 9 pi by 5 எழுதியிருக்கும் பாருங்க. இது ஒரு நிமிஷம் பாருங்க, நம்ம இந்த இது எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதிடலாம் பாருங்க. இது அதாவது வந்து அந்த cos x is equal to 0 ஒரு கண்டிஷன் போட்டோம், cos 5x by 2 equal to 0, cos 5x by 2 ஒரு ஈக்குவல் டு 0 ஒரு கண்டிஷன் போட்டோம், அடுத்து cos x by 2 equal to 0 அது ஒரு கண்டிஷன் போட்டிருக்கும்.
சரிங்களா? இந்த கண்டிஷன்லாம் போடும்போது ஃபர்ஸ்ட் cos x = 0 போட்ட கண்டிஷனுக்கு எழுதிடலாம். π/2, 3 π/2 இருக்குங்களா? அடுத்து வந்து இங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா cos x/2க்கு வந்து ஒரு 5 இருக்கு. கரெக்ட்டுங்களா? அடுத்து வந்து cos 5x/2க்கு போட்ட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா π/5 இருக்கு, 3 π/5 இருக்கு. இந்த பை ஆல்ரெடி எழுதிட்டோம். பை எழுதிட்டோம். 7 π/5ன்னு வருது. அடுத்து 9 π/5ன்னு வருது. ஸோ எத்தனை வேல்யூஸ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 வேல்யூஸ் வந்திருக்கு. அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா 7 சொல்யூஷன்ஸ் வந்து இருக்கு. The number of values of alpha in 0, 2 pi for which 2 sin cube alpha minus 7 sin square alpha plus 7 sin alpha equal to 2 is. இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். பாருங்க கிவன் வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ வந்து இதுதானே கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்ததை வந்து நம்ம எப்படி எழுத போறோம் பாருங்க. 2 sin cube alpha 2 sin cube alpha கொடுத்துட்டாங்க. அது எழுதிட்டோம். இந்த மைனஸ் 7 ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்கு இல்லையா, அதை எப்படி எழுத போறோம்னா மைனஸ் 2 பிரிச்சுக்கிறோம். -5 sin ஸ்கொயர் ஆல்ஃபா minus 2 sin ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த 7 sin ஆல்ஃபா இருக்கு இல்லையா, இதை வந்து 5 sin ஆல்ஃபா பிளஸ் 2 sin ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிறேன்ப்பா. இந்த 2 இங்க இருக்கிறத லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டா -2 = 0 வந்துருது. இங்க பாருங்க 2 sin cube ஆல்ஃபா இங்க ஒரு நமக்கு இங்க 2 sin cube ஆல்ஃபா இங்க -2 sin ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குல்ல, இது ரெண்டுத்துல இருந்து 2 sin ஸ்கொயர் ஆல்ஃபா காமன் எடுத்துருவோம். ஸோ 2 sin ஸ்கொயர் ஆல்ஃபா காமன் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு இங்க என்ன இருக்கு சொல்லுங்க, sin ஆல்ஃபா இருக்கு. இங்க என்ன இருக்குன்னா -1 இருக்கு. சரிங்களா? இது எழுதிட்டோம். அடுத்து இங்க பாருங்க, இங்க -5 sin ஸ்கொயர் ஆல்ஃபா, இங்க வந்து 5 sin ஆல்ஃபா இருக்கு இல்லையா, அதுல நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா -5 sin ஆல்ஃபா காமனா வெளியே எடுத்துருவோம். -5 sin ஆல்ஃபா காமனா வெளியே எடுத்துருவோம். அப்படி எடுத்துட்டீங்கன்னா sin ஆல்ஃபா காமனா எடுத்துட்டா இங்க sin ஆல்ஃபா இருக்கும், இங்க வந்து என்ன இருக்குன்னா -1 இருக்கும். -1ன்னு இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 2 sin ஆல்ஃபா -2 இருக்கு இல்லையா, இதுல நம்ம என்ன காமனா எடுக்கலாம் பாத்தீங்கன்னா -2 காமனா எடுக்கலாம், இல்ல +2 காமனா எடுத்துட்டோம்னா sin ஆல்ஃபா -1 அப்படின்னு இருக்கும் = 0. இது மொத்தத்துல நம்ம என்ன காமனா எடுக்கலாம்னா sin ஆல்ஃபா -1 வந்து காமனா எடுத்துட்டீங்கன்னா அப்ப பிராக்கெட் குள்ள என்ன இருக்கும் பாருங்க, 2 sin ஸ்கொயர் ஆல்ஃபா -5 sin ஆல்ஃபா plus 2 = 0 அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ வந்து இங்க என்ன பண்ணலாம், sin ஆல்ஃபா = 1 அப்படின்னு கண்டிஷன் எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா 0ல இருந்து 2 பைக்குள்ள ஆல்ஃபா வந்து நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஆல்ஃபா வந்து அதாவது π/2 அப்படின்னு ஒரு ரூட் கிடைக்குது. அடுத்து இந்த 2 sin ஸ்கொயர் ஆல்ஃபா -5 sin ஆல்ஃபா plus 2 இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து நம்ம வந்து -b + or - அதுல வந்து ஃபார்முலா எழுதுறோம். -b வந்து என்ன வரும் சொல்லுங்க, 5 + or - √b² 25 -4ac போடும்போது நமக்கு 16 வரும். டிவைட் பை என்ன வரும் சொல்லுங்க, 4 கிடைக்குது. சரிங்களா? இதை இப்போ சிம்பிளை பண்ணா 5 × 25 - 16 வந்து 9. அப்போ 5 + or - 3 டிவைட் பை 4ன்னு வருது. அப்படின்னா நமக்கு 5 - 3 போட்டோம்னா 2/4 வந்து 1/2 வருது. 5 + 3/4 போட்டோம்னா நமக்கு 2ன்னு கிடைக்குது. sin ஆல்ஃபா வந்து not equal to 2, அதாவது sin ஆல்ஃபா வந்து நமக்கு sin ஆல்ஃபா = 1/2 வரும், இது வரும். ஆனா sin ஆல்ஃபா = 2ன்னு இது வராது. அப்ப sin ஆல்ஃபா = 1/2ன்னு வரணும்னா ஆல்ஃபாக்கு என்னென்ன ஆங்கிள்ஸ் பாசிபிள் சொல்லுங்க. அதாவது sin ஆல்ஃபா வந்து நமக்கு 1/2 வரணும்னா 5/6 ஒரு ஆங்கிள் பாசிபிள். கரெக்டுங்களா? அடுத்து வந்து என்ன வரும்னா அதே மாதிரி இது இப்போ 5/6 ஒரு ஆங்கிள் வருது. அடுத்து வந்து இன்னொரு ஆங்கிள் என்ன வரும் பார்த்தீங்கன்னா sin 150 டிகிரி அந்த ஒரு ஆங்கிள் வரும். அது வந்து π - 5/6 5π/6 வரும். 5π/6ன்னு வருது. ஸோ அப்போ இங்க 2 ரூட்ஸ் வந்திருக்கு. அடுத்து வந்து இங்க ஒரு ரூட் வந்திருக்கு. ஆக மொத்தம் நமக்கு எத்தனை ரூட் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 3 ரூட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் சி வந்து கரெக்டா வந்திருக்குப்பா. Let a is equal to theta such that sin theta = tan theta and b equal to theta such that cos theta is equal to 1. அப்ப ரெண்டு செட் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு செட் ஈக்குவல் செட்டா நாட் சப்செட்டா, அதாவது b a வந்து நாட் a subset of b வருமா, b is not a subset of a வருமா, இந்த மாதிரி क्वेश्चंस கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து a செட் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா sin theta, அதாவது இது வந்து a செட் எப்படி கொடுத்திருக்காங்க, sin theta = tan theta கொடுத்திருக்காங்க. tan theta வந்து நம்ம sin theta by cos theta அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ எழுதினீங்கன்னா இப்போ என்ன வரும், sin theta × cos theta = sin thetaன்னு வருதுங்களா. இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க, sin theta × cos theta minus sin theta = 0 அப்படி எழுதலாம். இதுல sin theta காமனா எடுத்துட்டீங்கன்னா cos theta - 1 = 0 அப்படி வருது. அப்ப இதுல வந்து sin theta வந்து 0வா வரணும். sin theta வந்து 0 வரலாம், இல்லைன்னா cos theta - 1 0 வரணும். சரி, sin theta = 0 வந்துச்சுன்னா இந்த இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிரும் இல்லைங்களா.
ஸோ அப்போ சைன் தீட்டா 0 வரணும்னா தீட்டாக்கு என்னென்ன வரலாம் சொல்லுங்க. 0 வரலாம், பை வரலாம், 2 பை வரலாம், 3 பை வரலாம், n பை இதுனே இந்த மாதிரி ஸோ ஆன் அப்படின்னு வருது. இதுதான் செட் ஏக்கு. செட் ஏ வந்து என்ன வருதுன்னா செட் ஏ வந்து நமக்கு இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் 0 பை 2 பை 3 பை ஸோ ஆன் இப்படி வருது. அடுத்து நம்ம செட் பி பார்ப்போம். செட் பி பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரணும். அப்போ காஸ் தீட்டா வந்து செட் பி வந்து காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படி வரணும்னா சரி, அப்போ காஸ் தீட்டா வந்து 1 வரணும்னா தீட்டா என்னென்ன ஆங்கிள்ஸ் வரலாம். 0 வரலாம், 2 பை வரலாம், 4 பை வரலாம், இந்த மாதிரி ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை அப்படின்னு ஸோ ஆன் வரலாம். அப்படி பார்த்தீங்கன்னா செட் ஏல வந்து ஆல் பாசிபிள் மல்டிபிள்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை இருக்கு. ஆனா பி வந்து எப்படி வந்திருக்குன்னா நமக்கு ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை அப்படின்னு வந்திருக்கு. அப்போ வந்து என்ன பண்ணோம்னா பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏன்னு சொல்லலாம். ஆனா ஏ இஸ் நாட் ஏ சப்செட் ஆஃப் பி. அதாவது பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏன்னு சொல்லலாமே தவிர ஆனா ஏ வந்து இஸ் நாட் ஏ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு வரும். அப்போ ஏ இஸ் நாட் ஏ சப்செட் ஆஃப் பி அப்படின்ற ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். The number of solutions of the equation sin 2x minus 2 cos x plus 4 sin x equal to 4 in the interval 0 to 5 வரைக்கும் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா sin 2x இங்க sin 2x எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. 2 sin x cos x 2 sin x cos x எழுதிக்கிங்க. அந்த மைனஸ் 2 cos x அப்படியே எழுதிக்கிங்க. பிளஸ் 4 sin x எழுதிட்டு ஈக்குவல் டு 4 இருக்கிறத லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் 2 cos x காமனாக எடுத்துட்டீங்கன்னா அப்போ 2 cos x காமனாக எடுத்துட்டீங்கன்னா அப்போ sin x மைனஸ் நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க. sin x மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி இந்த 4 sin x மைனஸ் 4ல வந்து நம்ம 4 காமன் எடுத்துட்டோம்னா sin x மைனஸ் 1ன்னு கிடைக்குது இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 2 காமனா எடுத்துட்டீங்கன்னா வந்து அந்த பக்கம் 0 ஆயிரும். அப்போ இதுல ரெண்டுத்துல sin x மைனஸ் 1 இங்க sin x மைனஸ் 1 காமனா எடுத்துங்க. அப்போ sin x மைனஸ் 1 இன்ட்டு என்ன வருதுன்னா cos x மைனஸ் 2 இங்க 2 இருக்கிறதுனால cos x மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. நமக்கு cos x மைனஸ் 2 வந்து இது வராது. இது cos x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு வராது. அதாவது cos x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 இந்த கண்டிஷன் வராது. அதனால sin x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 இந்த கண்டிஷன் எடுத்தோம்னா sin x இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ sin x இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரணும்னா sin x இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எப்படி வரணும்னா x இஸ் ஈக்குவல் என்ன வரலாம்னு சொல்லுங்க. 5/2 வரலாம். அடுத்து 5/2 அதாவது 4n plus 1 5/2ல வரும். சரிங்களா? 5/2 5/2 9 5/2 4n plus 1 5/2ல எல்லாம் வரும். சரிங்களா? இந்த மாதிரி வரும். இதுக்கு அடுத்து வந்து வரும்போது உங்களுக்கு கிரேட்டர் தென் 5 ஆயிரும். ஸோ தட் நமக்கு எத்தனை ஆன்சர்ஸ் வருது பார்த்தீங்கன்னா 3 சொல்யூஷன்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு 3 சொல்யூஷன்ஸ் வருது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக வந்திருக்கு. Statement 1. The number of common solutions of the trigonometric equations 2 sin square theta minus cos 2 theta equal to 0 and 2 cos square theta minus 3 sin theta equal to 0 in the interval 0, 2 pi is 2. Statement 2. The number of solutions of the 2 cos square theta minus 3 sin theta equal to 0 in the interval 0, pi is 2. அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 எது கரெக்ட் எது ஃபால்ஸ் இந்த மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 2 sin square theta மைனஸ் அதாவது வந்து 2 sin square theta மைனஸ் cos 2 theta is equal to 0 கொடுத்துருக்காங்களே அது எழுதிப்போம். அப்போ 2 sin square theta அப்படியே எழுதிங்க. 2 sin square theta எழுதிட்டு மைனஸ் நமக்கு இந்த cos 2 theta வந்து cos 2 thetaக்கு வந்து ஃபார்முலா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 1 minus 2 sin square theta is equal to 0 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்க இந்த 2 sin square theta அப்படியே எழுதிக்கிங்க. மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 2 sin square theta அப்படின்னு வருது. கரெக்டாக ஈக்குவல் டு 0. இங்கே 2 sin square theta இங்கே ஒரு 2 sin square theta கூட்டினீங்கன்னா 4 sin square theta minus 1 is equal to 0ன்னு வருது. கரெக்டாக அப்போ sin square theta is equal to நமக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா 1/4 வருது. which implies sin theta is equal to என்ன வரும்னா plus or minus 1/2 அப்படின்னு வரும். plus or minus 1/2 வரும். அப்போ sin theta plus or minus 1/2 இருக்கிறது எந்தெந்த ஆங்கிளுக்கு plus or minus 1/2 வரும் பார்த்தீங்கன்னா தீட்டாக்கு வந்து 5/6க்கு வரும். தீட்டாக்கு வந்து 5/6க்கும் 5/6க்கும் வந்து என்ன ஆகும்னா sin theta 1/2 plus 1/2 வரும். அடுத்து தீட்டா வந்து 7π/6க்கும் அடுத்து வந்து 7π/6க்கும் 11π/6க்கும் என்ன ஆகும்னா வந்து sin theta வந்து minus 1/2ன்னு வரும். அப்போ 4 வேல்யூஸ் வருது. சரிங்களா? அடுத்து வந்து 2 cos square theta minus 3 sin theta இருக்கு இல்லையா? 2 cos square theta minus 3 sin theta equal to 0 இருக்கு இல்லைங்களா? இதை பார்க்கும்போது இது 3 sin theta இது equal to 0 இது இருக்கு இல்லைங்களா? இதுக்கு பார்க்கும்போது cos square theta நம்ம எப்படி எழுதிக்கலாம் 1 minus sin square theta எழுதிக்கிங்க. அப்போ 2 அதாவது எந்த ஈக்குவேஷன் எழுதிருக்கேன்னா இந்த ஈக்குவேஷன் 2 cos square theta minus 3 sin theta equal to 0 தான் இங்கே எழுதியிருக்கும். cos square theta 1 minus sin square theta ன்னு எழுதிக்குப்போம். minus 3 sin theta ன்னு எழுதிக்கிங்க. is equal to 0 வந்துடும். இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 2 minus 2 sin square theta minus 3 sin theta is equal to 0 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு.
சரிங்களா? இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை ஒரு மைனஸ் சைன்ல மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்போ 2 sin square theta கரெக்ட்டுங்களா? மைனஸ் வந்து பிளஸ் 3 sin theta மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 வந்துடும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும், ஆட் பண்ணால் 3 வரணும். அந்த மாதிரி நம்ம பிரிக்கணும். 2 sin square theta சரிங்களா? மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும் சரிங்களா? அப்போ வந்து ஆட் பண்ணால் 3 sin theta வரணும். அப்போ 4 sin theta மைனஸ் sin theta அப்படின்னு பிரிச்சுக்கலாம் சரிங்களா? அப்போ பிளஸ் 4 sin theta இந்த 3 sin theta பிளஸ் 4 sin theta மைனஸ் sin theta அப்படின்னு பிரிச்சுட்டு மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணலாம்னா ஃபேக்டரைஸ் பண்ணிடுவோம் சரிங்களாப்பா? இதை ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க. இந்த 2 sin square theta இந்த மைனஸ் sin theta இருக்கு இல்லையா? 2 sin square theta மைனஸ் sin theta அதை வந்து நம்ம காமன் இந்த 2 sin square thetaலையும் இந்த மைனஸ் sin thetaலையும் நம்ம என்ன பண்ணலாம்னா sin theta காமன் எடுப்போம். sin theta காமன் எடுத்துட்டு அப்போ 2 sin theta மைனஸ் 1 அப்படின்னு நமக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த 4 sin thetaலையும் மைனஸ் 2 இருக்கு இல்லையா? இதுல வந்து நம்ம என்ன எடுக்கலாம்னா வந்து நம்ம 2 காமன் எடுத்துருவோம். அப்போ 2 காமன் எடுத்துட்டீங்கன்னா அப்போ என்ன வருது சொல்லுங்க. 2 sin theta மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு வருது. அப்படி எடுத்துட்டீங்கன்னா அப்போ sin theta பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு sin theta பிளஸ் 2 இன்ட்டு 2 sin theta மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படி கிடைக்கும். 2 sin theta மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். இப்போ இது வந்து நாட் பாசிபிள். sin theta பிளஸ் 2 வந்து நாட் பாசிபிள் ஈக்குவல் டு 0. sin theta பிளஸ் 2 வந்து நாட் பாசிபிள். ஏன்னா sin theta வந்து 1 விட அதிகமா இருக்காது. அதாவது sin theta பிளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்றது வராது. அப்போ 2 sin theta மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 இந்த கான்செப்ட் இது வரும் சரிங்களா? இப்போ sin theta இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க 1/2. அப்போ sin theta 1/2 வரணும்னா theta இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க நமக்கு. theta வந்து 5/6ன்னு ஒன்று வரும். அடுத்து 5/6ன்னு வரணும். அப்படின்னா காமன் சொல்யூஷன் பாருங்க. இங்க வந்து என்ன இருக்கு 5/6 இருக்கா? அதே மாதிரி இங்க 5/6 இருக்கு. 5/6 இருக்கு. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு பாருங்க 5/6 இருக்கு. இங்க நமக்கு என்ன வந்திருக்குன்னா 5/6 இருக்கு. அப்போ காமன் சொல்யூஷன் 2 சொல்யூஷன்ஸ் கிடைச்சிருக்கு. அப்போ செட் ஏல வந்து நமக்கு இது சாரி ஸ்டேட்மெண்ட் 1 இருக்கு இல்லையா? ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா காமன் சொல்யூஷன் 2 சொல்யூஷன்ஸ் கரெக்ட். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் 2ல வந்து 2 சொல்யூஷன் 0 to π வந்து 2 சொல்யூஷன் 0 to π தான் வந்திருக்கு நமக்கு. 0 to π தான் வந்திருக்கு ஸ்டேட்மெண்ட் 2. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். ஆனால் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஸ்டேட்மெண்ட் 1 வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இல்லை. அதனால வந்து நமக்கு இந்த ஆப்ஷன் வந்து 26க்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். The equation e power sin x minus e power minus sin x minus 4 is equal to 0 as எத்தனை சொல்யூஷன்ஸ்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ணலாம்னா லெட் e power sin x இருக்குல்ல, e power sin x நம்ம வந்து y-ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா? அப்போ e power sin x y-ன்னு எடுத்தீங்கன்னா e power minus sin x என்ன வரும்னு சொல்லுங்க மைனஸ் y வரும். சரி 1/y-ன்னு வரும். அப்போ அந்த ஈக்குவேஷன் e power sin x minus e power minus sin x minus 4 இருக்குல்ல, அதை எழுதுனா எப்படி வரும்னா y minus 1/y minus 4 is equal to 0 வரும். இதை வந்து y-ல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா y ஸ்கொயர் minus 4y minus 1 is equal to 0 வரும். இதுக்கு வந்து y கண்டுபிடிச்சோம் வச்சுக்கோங்க. y கண்டுபிடிச்சா என்ன வருது பாருங்க மைனஸ் b பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac மைனஸ் 4ac இப்படி வந்து பை 2 இப்படின்னு வரும். இப்படி சால்வ் பண்ணா அப்போ 4 பிளஸ் ஆர் மைனஸ் 16 பிளஸ் 4 ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் சொல்லுங்க 20 வந்து 2√5 எழுதிக்கலாம். 2√5 எழுதிக்கலாமா? டிவைட் பை நமக்கு 2ன்னு வரப்போகுது. ஸோ இது ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க 2 பிளஸ் ஆர் மைனஸ் √5 வரப்போகுது. y என்றது e பவர் sin x தானப்பா. அப்போ e பவர் sin x வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா 2 பிளஸ் √5ன்னு ஒரு ஆன்சர் வருது. இன்னொரு ஆன்சர் என்ன வருதுன்னா e பவர் sin x வந்து நமக்கு 2 மைனஸ் √5 வருது. √5 வந்து கிரேட்டர் தென் மைனஸ் 2ன்றதுல இந்த மொத்த நம்பர் நெகட்டிவ் வருது. எக்ஸ்போனென்ஷியல் பவர் sin x வந்து நெகட்டிவ்னு வரவே வராது. ஸோ இந்த ஆன்சர் வராது. அடுத்து e பவர் sin x ஈக்குவல் 2 பிளஸ் √5 தானே இருக்கு. e பவர் sin x ஈக்குவல் 2 பிளஸ் √5 இருக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா sin x log டேக் log ஆன் போத் சைட். டேக் log ஆன் போத் சைட் பண்ணீங்கன்னா sin x இஸ் ஈக்குவல் டு log பேஸ் e ஆஃப் 2 பிளஸ் √5 வரும். 2 பிளஸ் √5 வரும். அப்போ 2 பிளஸ் √5 வந்து நமக்கு இங்க e தானே இருக்கு, கிரேட்டர் தென் e வரும். 2 பிளஸ் √5 வந்து ஆக்சுவலா பாருங்க sin x இஸ் ஈக்குவல் டு log ஆஃப் 2 பிளஸ் √5 to the base e. இந்த 2 plus √5 இருக்குல்ல, இது கிரேட்டர் தென் ஈன்னு வரும். அப்போ வந்து இந்த மொத்த வேல்யூ என்ன வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொத்த வேல்யூ கிரேட்டர் தென் வரும் 1 வரும். கிரேட்டர் தென் 1 வரும். அப்போ sin x வந்து கிரேட்டர் தென் 1ன்னு வர வாய்ப்பே கிடையாது இல்லையா? அப்போ வந்து இந்த சொல்யூஷன்ஸ் வந்து கிடையவே கிடையாது. எதுக்குமே சொல்யூஷன் வரல. ஸோ அப்போ என்ன கிடைக்குதுன்னா நமக்கு நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு கிடைக்குது. நோ ரியல் ரூட்ஸ். தி பாசிபிள் வேல்யூ ஆஃப் theta 0 to 5 such that sin theta plus sin 4 theta plus sin 7 theta is equal to 0. இந்த சம் பாருங்க. நம்ம sin 4 theta plus sin 7 theta தனியாக ஆட் பண்ணிக்கலாம். sin a plus sin b ஃபார்முலா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் sin theta அப்படியே எழுதிங்க. பிளஸ் இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா வந்து
இந்த sin 4 theta plus sin 7 theta வந்து sin a plus sin b. sin a plus sin b ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 2 sin a plus b by 2 cos a minus b by 2. அப்போ 2 sin a plus b by 2 அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா போட்டுடலாம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா cos a minus b by 2 அந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இந்த ஆக்சுவலாக இந்த சம்மில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இந்த sin 4 தீட்டாவை தனியாக வச்சுக்கிட்டு sin தீட்டாவையும் sin 7 தீட்டாவையும் ஆட் பண்ணுவோம்ப்பா. அதாவது இங்கே பாருங்க sin தீட்டாவையும் sin 7 தீட்டாவையும் ஆட் பண்ணுவோம். சரிங்களா? அப்படி ஆட் பண்ணுவோம். sin 4 தீட்டா தனியாக வச்சுக்கலாம். அப்போ sin 4 தீட்டா தனியாக வச்சுக்கி இப்போ என்ன பண்ணலாம்னா sin தீட்டா பிளஸ் sin 7 தீட்டாவை ஆட் பண்ணலாம். sin 7 தீட்டாவை ஆட் பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாமா? இப்போ sin 4 தீட்டா அப்படியே எழுதிக்கிங்க. sin 4 தீட்டா பிளஸ் sin தீட்டா பிளஸ் sin 7 தீட்டா 2 sin a plus b by 2 cos a minus b by 2. அப்போ 2 sin a plus b by 2 போட்டீங்கன்னா sin theta plus 7 theta sin a theta by 2 4 theta வரும். அடுத்து cos a minus b by 2 போட்டீங்கன்னா 7 theta minus theta வந்து 6 theta by 2 வந்து cos 3 theta is equal to 0 வரும். இப்போ இதுல sin 4 theta இங்க sin 4 theta காமன் எடுத்துங்க. அப்போ sin 4 theta காமன் எடுத்துட்டீங்கன்னா 1 plus 2 cos 3 theta is equal to 0 அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா நம்ம வந்து sin 4 theta is equal to 0ன்னு எழுதலாம். இன்னொன்று வந்து ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். இன்னொன்று வந்து 1 plus 2 cos 3 theta is equal to 0 இப்படியும் எழுதலாம். அப்போ sin 4 theta equal to 0னா 4 theta is equal என்ன வரும் சொல்லுங்க? 4 theta is equal to n பைன்னு வரும். சரிங்களா? அப்போ 4 theta equal to n பைனா 4 theta equal to நம்ம என்னென்ன எழுதலாம் சொல்லுங்க? பை எழுதலாம். அதாவது ஃபர்ஸ்ட் 0 எழுதலாம், அடுத்து பை எழுதலாம், 2 பை இந்த மாதிரி நிறைய எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து 0 எழுதுங்க, அடுத்து பை எழுதுங்க, அடுத்து 2 பை எழுதுங்க, அடுத்து 3 பை இப்படின்னு எழுதுங்க. இப்படி எழுதலாம். சரிங்களா? இப்போ இதை 4ல டிவைட் பண்ண என்ன வரும் கிடைக்கும் பாருங்க. θ is equal to 0, 5/4, π/2, சரிங்களா 3π/4 இந்த மாதிரி எல்லாம் நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 plus 2 cos 3 theta இருக்கு இல்லையா? அப்போ 1 plus 2 cos 3 theta is equal to 0 இருக்கு இல்லைங்களா? இது எழுதினீங்கன்னா அப்போ 2 cos 3 theta is equal to -1 வரும். ஸோ cos 3 theta is equal to நமக்கு -1/2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்படின்னா வந்து cos 3 theta equal to -1/2 வருதுன்னா இது ஜெனரல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 3 theta is equal என்ன வரும் சொல்லுங்க? நமக்கு 2n pi plus or minus 2π/3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து தீட்டா என்னென்ன வேல்யூ வரும் பார்த்தீங்கன்னா தீட்டா is equal to நமக்கு 2π/9 ஒரு ஆன்சர் கிடைக்கும், 8π/9 ஒரு ஆன்சர் கிடைக்கும், அடுத்து 4π/9 ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கணும். இப்போ என்ன வருது? இது எல்லாமே கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா 2π/9, 8π/9, 4π/9 இது இருக்கணும். பாருங்க 2π/9, 4π/9, 8π/9 இருக்கு. அடுத்து இங்க பாருங்க 5/4, 5/2, 3π/4. அப்போ 5/4, 5/2, 3π/4 எல்லாமே 4th ஆப்ஷன்ல இருக்கு. 0 எந்த ஆப்ஷன்ல இல்லாதனால அதை விட்டுருவோம் நம்ம. ஆனா வந்து இன்னொன்று வந்து இங்க 0 வந்து நாட் இன்க்ளூடட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால 0 வந்து நாட் இன்க்ளூடட், ஓப்பன் பிராக்கெட்ல தானே 0 இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நமக்கு வந்து என்ன ஆன்சர் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4th ஆப்ஷன். The number of values of x in the interval 0, 3, 5 satisfying the equation 2 sin square x plus 5 sin x minus 3 is equal to 0 is. இப்போ வந்து பாருங்க நமக்கு 2 sin square x plus 5 sin x minus 3 is equal to 0. அப்போ 5 sin x நம்ம பிரேக் பண்ணோம். 2 into minus 3 என்ன வருது? -6 வருது. அப்போ -6 வருதுன்னா இதை எப்படி நம்ம பிரேக் பண்ணலாம்? அதாவது -6 தானே வரும். -5 sin x plus sin xன்னு வராது. அதாவது வந்து -6 மல்டிப்ளை பண்ணா -6 வரணும், ஆட் பண்ணா 5 வரணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் சொல்லுங்க? நம்ம வந்து இந்த 2, 3 இப்படி எடுத்தோம்னா அப்போ என்ன வருது சொல்லுங்க? ஏதாவது 6 -1 எடுத்துக்கலாமா? 6 -1 அப்படி எடுத்துங்க, கொஞ்சம் ஈஸியா வரும் நமக்கு. 6 -1 எடுத்தோம்னா 6 into -1 -6 வருது, 6 plus -1 வந்து 5 வருது. ஸோ 2 sin square x இங்க வந்து பிளஸ் 6 sin x மைனஸ் sin x போட்டுட்டு -3 is equal to 0 அப்படி எழுதிக்கலாமா? இப்போ 2 sin square x 6 sin x என்ன காமன் இருக்கலாம்? 2 sin x காமன் எடுத்துங்க. 2 sin x காமன் எடுத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கும்? sin x plus 3 இருக்கும். கரெக்டுங்களா? இது ரெண்டுத்துலயும் -1 காமன் எடுத்துருக்கு. -1 காமன் எடுத்துட்டீங்கன்னா sin x plus 3 is equal to 0 அப்படின்னு வருது. இதுல இருந்து sin x plus 3 is equal to 0 ஒன்னு எடுக்கலாம். அடுத்து 2 sin x minus 1 is equal to 0 வரலாம். அதாவது உங்க ஒரு ஸ்டெப் வந்து sin x plus 3 வந்து நம்ம காமனா எடுத்திருந்தோம்னா அப்போ 2 sin x minus 1 is equal to 0 இப்படி வரும். அப்போ either this one equal to 0 or this one equal to 0. இப்போ sin x plus 3 equal to 0 வந்து it is not possible. 2 sin x minus 1 is equal to 0 வந்து possible. So 2 sin x is equal to 1. So sin x is equal to என்ன வருதுன்னா 1/2 வருது. அப்போ sin x equal to 1/2 வருதுன்னு கிராஃப் வந்து வரைங்க. இப்போ வரைஞ்சோம்னா நமக்கு இப்போ கிராஃப் இந்த மாதிரி எடுத்துக்கலாமா? 0 to 3π தானே வேணும். 0 to நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க?
3 பை வேணும். அப்போ இது வந்து பைன்னு எடுத்துங்க, இது வந்து 2 பை, இங்கே வந்து 3 பை வரைக்கும் எடுக்கிறோம், 3 பை வரைக்கும் எடுக்கிறோம். சரிங்களா? இப்போ சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 தானே வரணும். சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 வர மாதிரி இங்கே ஒரு மார்க் பண்ணிட்டு இப்படி வரைஞ்சிங்க. இந்த லைன் இப்படி வரைங்க. கிராஃப்ல எந்தெந்த பாயிண்ட்ல கட் ஆகுதோ அங்கெல்லாம் ஒரு சொல்யூஷன். அப்போ இங்கே ஒரு சொல்யூஷன், இங்கே ஒரு சொல்யூஷன், இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷன், இங்கே பாயிண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷன். மொத்தம் 4 சொல்யூஷன்ஸ் வருது நமக்கு. ஸோ தேர் ஆர் டோட்டலி 4 சொல்யூஷன்ஸ் வி ஆர் கெட்டிங். The number of solutions of tan x plus secant x is equal to 2 cos x in open interval, அதாவது close interval of 0, open interval of 2 pi is dash. இங்க பாருங்க, நமக்கு tan x வந்து sin x by cos x ன்னு எழுதிக்கிங்க. அடுத்து பிளஸ் secant x 1 by cos x ன்னு எழுதிக்கிங்க. அடுத்து 2 cos x அப்படின்னு உள்ள இது எழுதிங்க, ஈக்குவல் டு 2 cos x இப்படின்னு நம்ம எழுதிட்டோம். சரிங்களா? இப்போ cos x ல மல்டிப்ளை பண்ணிருங்க. ஸோ sin x plus 1 is equal to 2 cos square x அப்படின்னு வருது. இப்போ நாம என்ன பண்ணலாம்னா sin x plus 1 is equal to 2 into cos square x வந்து 1 minus sin square x அப்படின்னு எழுதிடலாமா? இப்படி எழுதிட்டீங்கன்னா அப்போ sin x plus 1 is equal to 2 minus 2 sin square x இருக்கு. கரெக்டுங்களா? இந்த 2 sin square x லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துருங்க. ஸோ 2 sin square x ன்னு வந்துருச்சு. இந்த sin x ன்னு இருக்கு. கரெக்டுங்களா? அடுத்து இங்கே +1 இருக்கு. இந்த 2 இந்த பக்கம் தான் -2 ஆயிட்டு -1 is equal to 0ன்னு வந்துடும். அப்படி தானப்பா இது? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து இங்கே 2 into -1 -2, அப்போ +1 மல்டிப்ளை பண்ண -2 ஆட் பண்ணா 1 வரணும். அப்போ 2 sin square x இதை வச்சுட்டு இதை வந்து என்ன பண்ணலாம்னா +2 sin x minus sin x அப்படின்னு நம்ம பிரிச்சுட்டு -1 equal to 0 எடுத்துடலாமா? இப்போ இந்த 2 sin square x 2 sin x இருக்கு, என்ன காமனா எடுக்கலாம் சொல்லுங்க? 2 sin x காமனா எடுத்துட்டோம்னா அப்போ என்ன இருக்கு? sin x plus 1 அப்படின்னு இருக்கும். மைனஸ் இந்த ரெண்டுத்துலயும் -1 காமனா எடுத்துட்டீங்கன்னா அப்போ sin x plus 1 is equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. கரெக்டுங்களா? அப்போ வந்து இங்க sin x plus 1 வந்து காமனா எடுத்தோம்னா 2 sin x minus 1 is equal to 0ன்னு வருது. அப்போ either sin x plus 1 is equal to 0ன்னு எழுதலாம், or 2 sin x minus 1 equal to 0 எழுதலாம். அப்போ sin x plus 1 equal to 0 எழுதுனீங்கன்னா sin x equal to -1. sin x equal to -1 வரணும்னா x equal to ஒரே ஒரு வேல்யூ 270 டிகிரி மட்டும் வரும். இதே 2 sin x is equal to இங்க இந்த இதுல வந்து -1 equal to 0 போட்டா 2 sin x equal to 1. ஸோ sin x is equal to 1/2. கரெக்டுங்களா? sin x equal to 1/2 வர மாதிரி என்னென்ன இருக்கும்? 30 டிகிரி ஒரு ஆன்சர் வரும், 150 டிகிரி ஒரு ஆன்சர் வரும். ஆக மொத்தம் இங்க 270 டிகிரி ஒரு சொல்யூஷன், 30 டிகிரி ஒரு சொல்யூஷன், 150 டிகிரி ஒரு சொல்யூஷன். ஸோ மொத்தமா நமக்கு 3 சொல்யூஷன்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்ல வந்து நமக்கு மொத்தமா எத்தனை சொல்யூஷன் கிடைக்குது பார்த்தீங்கன்னா 3 சொல்யூஷன்ஸ் கிடைக்குது.